தமிழ், தமிழர், தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை படித்திட பன்மைவெளி வெளியிட்டகம் SP 10/34 முதல் தளம் 3வது தெரு முதல் பிரிவு KK நகர் சென்னை. தொடர்புக்கு 9848484594 மேலும் 9443918095. அறிவை விரிவு செய்வோம். இன்னும் 10 ஆண்டுகளே இந்த தமிழ்நாடு இதே நிலைமையில இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுகிறார், தமிழ்நாட்டை நாங்கள் நினைத்தால் 2ஆக துண்டாடுவோம் என்று பேசுகிறார். இதோ போகிற போக்கில் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அல்ல. ஏற்கனவே காஷ்மீர் என்ற தாயகத்தை 3ஆக உடைத்த கயவர்கள் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் இவ்வளவு உரிமைகளும் பறிகொடுப்பதற்காகத்தான் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட ஆட்சியாளர்கள் இந்த 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக என்ன ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? எல்லா உரிமையிலும் பறித்து டெல்லிக்காரர்கள் யார் அடக வைப்பதென்றால் இதே திராவிட ஆட்சியாளர்கள், திமுகவும் மதிமுகவும் தான். இவ்வளவு பெரிய 590 TLC வாங்கிய இனம் இன்றைக்கு 177 TLC வாங்கி கொண்டிருக்கிறது. காவிரியிலே நீர் மறுக்கப்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலே வேளாண் பகுதியை நாம் இழந்திருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலே நம்முடைய மக்கள் வேளாண் தொழிலை விட்டு வெளியேறிவிட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் நம்முடைய மக்கள் இந்த பகுதியை விட்டு புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். 2ஆக 3ஆக தமிழ்நாட்டை பிரிக்கக்கூடிய திட்டம் தொடர்ந்து அவர்கள் கையில இருக்கிறது. இந்து முன்னணி அமைப்பு எப்போது இருந்து அவர்கள் எப்படி போடுவாங்கன்னா, அவங்களுடைய லெட்டர் பேட்ல பாத்தீங்கன்னா வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு என்று அவன் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கான். அவனோட லெட்டர் பேட்ல அப்படி தான் போட்டிருப்பான். ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளக்க கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இந்த பூதலூர் குறித்து செய்திகளை இணையதளத்தில் தேடினால் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோயில், அந்த கோயிலுக்கு சாமி பேர் என்னன்னா ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்னு ஒரு பெரிய கோயில் இருக்குங்க அப்படின்னா வெளிய குறிப்புகள் கிடைக்குது. பல கோயில்கள் இங்க இருக்கலாம், ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக அந்த கோயில் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கே அகழாய்வுகள், கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டுகளிலே இந்த ஊர் ஒரு வள நாடாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தஞ்சையை ஒரு முக்கியமான தலைநகரமாக கொண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்த போது இதே பூதலூர் பகுதி ஒரு நாடாக, வள நாடாக, தற்சார்பு பெற்ற ஒரு பகுதியாக விளங்கியது. ஆனால் இன்றைக்கு இந்த பூதலூர் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த தமிழ் இனமே இந்திக்காரர்களுக்கு, டெல்லிக்காரர்களுக்கு அடிமையாக இருக்கிறது. சோழர்கள் தமிழ்நாட்டிலே இங்கே தஞ்சையிலே ஆண்டார்கள் என்று சொன்னால், இந்த தஞ்சாவூர் நகரம் என்பது கிட்டத்தட்ட 18 நாடுகளுக்கு தலைநகரமாக இருந்தது. 18 நாடுகள் தஞ்சாவூருக்கு வரி செலுத்தியது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நிலைமை அது. ஆனால் இன்றைக்கு இதே தஞ்சை பகுதிக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால், சென்னையிலிருந்து இங்கே வருவதற்குள்ள 4 இடங்களே 5 இடங்களே சுங்கச்சாவடி என்ற பெயரில் இந்திக்காரர்களுக்கு வரி செலுத்த வேண்டும். அவங்க இங்க டோல்கேட் போட்டு வச்சிருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இந்திக்காரர்களுக்கு வரி செலுத்தி விட்டு தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் செல்ல முடியும். அந்த வரி பணம் யாருக்கு போகிறது? டெல்லிக்காரர்களுக்கு போகிறது. இப்படி தற்சார்பு இழந்து தன்மானம் இழந்த ஒரு நிலைமைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் அவருடைய முகப்புரையை சொல்கிறார்கள், சமூக நீதி, சமதர்மம், சகோதரத்துவம் இவை இந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்களுக்கு உறுதி செய்வதற்காகத்தான் இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் என்று சொல்கிறார்கள். ஆனால் 1947 பிறகு 50 பிறகு என்ன நிலைமை? கீழே கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு வளமாக இருக்கட்டும் இந்திய அரசுக்கு சொந்தம். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது வராங்கல்ல, எதை வைத்துக் கொண்டு எந்த உரிமையில வரான்? இந்த தமிழ் மண்ணில நீங்கள் எத்தனை 1000 ஆண்டுகளாக வாழ்ந்திருந்தாலும் கூட 1950க்கு பிறகு இந்த மண் எங்களுக்கு சொந்தம். எனவே இங்கே எந்த பொருள் கிடைத்தாலும் நாங்கள் அதை ஏலமிடுவோம் என்று வருகிறார். அதனால்தான் இந்த தஞ்சை மண்டலத்தை ஒரு மிகப்பெரிய பாலைவனமாக்குவதற்காக ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்று கொண்டு வருகிறார்கள். அதுபோல மதுரையிலே டங்ஸ்டனுக்கு ஏலம் இடுகிறார்கள்.
ஏலம் விடும்போதுதான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது எங்களுக்கு அது தெரியாது என்று. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் என்ன வளம் இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த ஊர்களுக்கு இடையில என்ன வளம் இருக்கிறது கணக்கிட்டு வைத்து சூறையாடுவதற்கு கூறு போடுவதற்குத்தான் டெல்லியில ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா வளங்களும் அவர்களுக்கு போய்விட்டது. இந்த தமிழ் மொழியினுடைய உரிமைகளாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் கிடையாது. 1950 பிறகு அரசியல் சட்டம் செயலுக்கு வந்த பிறகு தமிழ் மொழியுடைய எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டது. 56 இந்திய அரசு என்ன செய்து தெரியுமா? சமஸ்கிருத ஆணையம் என்று ஒன்று போடுகிறார்கள். சமஸ்கிருத ஆணையம் 1956 முதல் ஆணையத்தை போட்டவர் நேரு, இரண்டாவது ஆணையத்தை போட்டது இந்திரா காந்தி, மூணாவது ஆணையத்தை போட்டது ராஜீவ் காந்தி, நான்காவது ஆணையத்தை போட்டவர் மன்மோகன் சிங், ஐந்தாவது ஆணையம் போட்டவர் இப்போது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஆட்சியாளர்களும் பாஜக ஆட்சியாளர்களும் சமஸ்கிருதத்துக்கு என்று எத்தனை ஆணையங்களை போட்டு அந்த செத்த மொழிக்கு உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த சமஸ்கிருத மொழியை பேசுபவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்தார்கள். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சொன்னார்கள், இந்தியாவிலே 130 கோடி பேர் மக்கள் இருக்கிறார்கள். அதிலே சமஸ்கிருதம் பேசுபவர்கள் 24,871 பேர். அதிலே தமிழ்நாட்டிலே இருப்பவர்கள் வெறும் 807 பேர். 1000 பேர் கூட பேச முடியாத ஒரு சமஸ்கிருதத்துக்கு மிகப்பெரிய அளவில் இந்திய அரசு நிதி ஒதுக்கி கொண்டிருக்கிறது. 2014 ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 15 ஆண்டுகளிலே மட்டும் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாயை சமஸ்கிருதத்துக்கு என்று ஒதுக்கி இருக்கிறார்கள். யாருடைய பணம்? நாம் செலுத்தக்கூடிய தமிழ் மக்கள் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வரிப்பணம். தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே அதிக அளவிலே வரி செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வரியாக இருக்கட்டும், வருமான வரித்துறையினுடைய வரியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய அரசு நிறுவனங்களை நாம் செலுத்தக்கூடிய தொகையாக இருக்கட்டும், அதன் வழியாக வரக்கூடிய லாபம் எல்லாம் போகிறது இந்திய அரசுக்கு. அதை வைத்துக் கொண்டு அவர்கள் சமஸ்கிருதம் என்ற இல்லாத மொழியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ் மொழியை அவர்கள் ஒரு நீஷ பாஷையாக கருதுகிறார்கள், தீட்டு பாஷையாக கருதுகிறார்கள். இதே திருப்பரங்குன்றம் கோயிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டுமல்ல, இந்திய அரசும் அப்படித்தான் கருதுகிறது. இங்கே இருக்கக்கூடிய கோயில்களே தமிழ் இல்லை என்று நாம் கவலைப்படுகிறோம். இந்திய அரசு அதற்கான அரசை நடத்தி கொண்டு எங்களுடைய இந்திய அரசுடைய ஆட்சி மொழியாக தமிழ் இருக்காது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய கோயில்களே இருக்கக்கூடிய ஆரிய பிராமணர்கள் இந்த கோயிலுக்குள்ளே தமிழ் மொழி நுழையக்கூடாது என்று சொல்கிறார்கள். இந்திய அரசுடைய ஆரியத்தினுடைய ஒரு சார்பாகத்தான் இங்க இருக்கக்கூடிய கோயிலை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மொழியினுடைய உரிமைகளும் கிடையாது. தமிழ் மொழிக்கு இந்த 2500 கோடி ஒதுக்கினார்கள் சமஸ்கிருதத்துக்கு. இதே காலகட்டத்தை தமிழுக்கென்று ஒதுக்கிய அந்த தொகை என்பது 100 கோடிக்கு குறைவான தொகை. அந்த அளவிற்கு தமிழ் மொழியை பாகுபாட்டோடு இன பாகுபாட்டோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேறு ஏதாவது ஒரு உரிமை நமக்கு 1950 பிறகு மீட்கப்பட்டிருக்கிறதா என்ற பார்த்தால் அதுவும் கிடையாது. வெள்ளைக்காரன் காலத்திலே அன்றைக்கு தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களாக வெள்ளைக்காரர்கள் இருந்த போது, அன்றைக்கு கர்நாடகத்தினுடைய ஆட்சியாளர்களாக மைசூர் மாகாணத்தினுடைய ஆட்சியாளர்களாக வெள்ளைக்காரர்கள் இருந்த போது, இருதரப்பும் வெள்ளைக்காரர்கள் இருந்து நடத்திய ஒரு பேச்சுவார்த்தையை 1924 நடத்தி ஒரு ஒப்பந்தத்தை காவிரிக்காக போட்டார்கள். அந்த ஒப்பந்தத்திலே தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய காவிரி நீர் 590 டிஎம்சி என்றார்கள். ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டிற்கு 590 டிஎம்சியை 1924 ஆண்டு நாம் பெற்றோம். ஆனால் இன்றைக்கு வெறும் 177.25 டிஎம்சியை பெறுகிறோம். கிட்டத்தட்ட 3 ஒரு பங்கு போய்விட்டது. மிகப்பெரிய அளவிலான ஒரு நிதி பாகுபாடு. 1924 590, 1968 கணக்கெடுக்கிறார்கள், 72 கணக்கெடுக்கிறார்கள். எப்படி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு காவிரி நீர் போகிறது என்று ஒரு சராசரியை கணக்கெடுக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு 368 டிஎம்சி போய் கொண்டிருந்தது 1972. அதன் பிறகு மேட்டூர் அணையினுடைய பொன்விழா 1984 ஆண்டு வந்த போது தமிழ்நாட்டுக்கு வந்த காவிரியினுடைய சராசரி 374 டிஎம்சி. கிட்டத்தட்ட 300 டிஎம்சி தண்ணீர் காவிரியில வந்து கொண்டிருந்தது. 1991 காவிரி தீர்ப்பாயம் ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுக்கும் போது அதை அப்படியே குறைத்து 205 டிஎம்சி தான் தமிழ்நாட்டுக்கு என்றார்கள். இடைக்கால தீர்ப்பு தானே அது, இறுதி தீர்ப்பில் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் 2007 அந்த 205 டிஎம்சியை 192 குறைத்தார்கள். இந்த 192 போதாது என்று உச்சநீதிமன்றத்தை நாடினால் உச்சநீதிமன்றம் 177.25 என்கிறது.
இந்த இன பாகுபாட்டு அநீதி இந்தியாவிலே, இந்திய துணை கண்டத்திலே வேறு எந்த இனத்திற்காக நடந்திருக்கிறதா? யாருக்கும் கிடையாது. இவ்வளவு பெரிய 590 டிஎம்சி வாங்கிய இனம் இன்றைக்கு 177 டிஎம்சி வாங்கி கொண்டிருக்கிறது. காவிரியிலே நீர் மறுக்கப்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலே வேளாண் பகுதியை நாம் இழந்திருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலே நம்முடைய மக்கள் வேளாண் தொழிலை விட்டு வெளியேறிவிட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே நம்முடைய மக்கள் இந்த பகுதியை விட்டு புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். வேளாண் நிலங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் என்ன? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே நீங்க வாழாதீர்கள், இந்த இனம் இங்கே வாழக்கூடாது என்று விரட்டுவதற்கு சமமான நடவடிக்கை. இதோ சிந்து நதியை பாகிஸ்தானுடைய ஒரு முரண்பாடு வந்த உடனே இந்திய அரசு நிறுத்தியது. இப்போதுதான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நிறுத்தியது. எதற்காக நிறுத்துகிறார்கள்? கிட்டத்தட்ட ஒரு போர் நடவடிக்கை போல ஒரு நதியை நிறுத்துகிறார்கள், சிந்து நதியை. அதே போன்ற ஒரு போரைத்தான் கர்நாடகா தமிழ்நாட்டின் மீது ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்திய அரசு துணை போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை மறுக்க வேண்டும், தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ்வாதாரம் இருந்து அழிய வேண்டும் என்று இந்திய அரசு கருதுகிறது. அதற்கேற்ப காவிரியிலே தண்ணீர் மறுக்கப்படுகிறது. காவிரியில் மட்டும்தான் இந்த சிக்கலா என்று பார்த்தால் பாலாற்றிலும் அப்படிதான். 1892ஆம் ஆண்டு வெள்ளைக்கார ஒப்பந்தத்தில் சொல்கிறார்கள், பாலாறு என்பது ஒரு மிகப்பெரிய மாநிலங்களுக்கு இடையிலான நீர். அந்த ஆறிலே யாராவது ஒருவர் அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்பாசன மாவட்டங்களிடம் மாநிலங்களிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று 1892 வெள்ளைக்காரன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். ஆனால் அந்த பாலாற்றிலே கிட்டத்தட்ட 22 தடுப்பணைகளை கட்டியிருக்கிறது ஆந்திரா. 22 தடுப்பணைகள். வெறும் 26 கிலோமீட்டர் தான் பாலாறு ஆந்திராவுக்குள் செல்கிறது. அந்த 26 கிலோமீட்டருக்குள்ளே 22 தடுப்பணைகளை கட்டி இன்றைக்கு இந்த பாலாற்றிலே மழை காலத்தில் மட்டும்தான் வெள்ள நீர் வரும் என்ற நிலைமையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இப்படி பாலாறு மறுக்கப்பட்டதனால்தான் வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் பாலைவனமாக காட்சியளிக்கின்றன. விவசாயம் அங்கே பெரிய அளவில் கிடையாது. இன்றைக்கும் மேல்மா பகுதியிலே சிப்காட் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பம்பு செட்டுகளை தான் நம்பி இருக்கிறார்கள், பாலாற்று தண்ணீரை கிடையாது. எனவேதான் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். வேளாண் தொழிலை விட்டு வெளியேறிவிட்டு வெவ்வேறு தொழில் செய்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு ஆந்திராவிலே செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று 20 தமிழர்களை ஆந்திரா அரசு சுட்டுக் கொன்றது. அந்த 20 பேருடைய பூர்வீகத்தை விசாரித்து பார்த்தால் அவர்கள் 20 பேரும் அந்த வேலூர் மாவட்டத்திலே ஏற்கனவே விவசாயியாக இருந்தவர்கள். பாலாறு மறுக்கப்பட்டதனால் வேறு வழி இல்லாமல் செம்மரம் ஏதோ ஒரு மரம் விட்டு அழைத்து செல்கிறோம் என்று சொல்லி அவர்களை செம்மரம் விட்டு அழைத்து சென்று அங்கு படுகொலை செய்து விட்டார்கள். இப்படி பல்வேறு மக்கள் இந்த நதி நீர் மறுக்கப்படுவதன் காரணமாக, ஆற்று நீர் மறுக்கப்படுவதன் காரணமாக வாழ்வாதாரம் இருந்து தமிழ்நாட்டிலே அகதிகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே எந்த ஒரு மக்களும் நிம்மதியாக இல்லை. மீனவர்கள் கடலிலே மீன் பிடிக்க போகலாம் என்றால் நிம்மதியாக போய்விட்டு வர முடியுமா? 800 மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கள கடற்படை 800 மீனவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு துறையினர் தமிழ்நாட்டிலே நிம்மதியாக வாழ முடியுமா? ஒரு சில்லறை வணிக கடையை நாம் நடத்த முடியுமா? சில்லறை வணிக கடையை நாம் நடத்தி கொண்டிருந்தால் இந்திய அரசு டெல்லியிலே முடிவெடுக்கிறார்கள். அந்நிய மூலதனத்தை அனுமதிப்போம், வால்மார்ட் போன்ற நிறுவனங்களை தமிழ்நாடு போன்ற இடங்களிலே, பூதலூர் போன்ற இடங்களிலே, தஞ்சாவூர் போன்ற இடங்களிலே அனுமதித்து இந்த சில்லறை வணிகர்களை ஒழித்து கட்டுவோம் என்று டெல்லி முடிவெடுக்கிறது. இங்கே நாம் நடக்கூடிய கரும்பாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், யார் இதற்கு விலை நிர்மாணிப்பது? இந்த விலையை முடிவு செய்த டெல்லி ஆட்சியாளர்கள். தமிழ்நாட்டுக்குள்ளேயே 7 பருவநிலை மண்டலங்கள் இருக்கின்றன. வெவ்வேறு பருவநிலை மண்டலங்கள் இருப்பதனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதற்கான விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அதற்கான கூலி உட்பட எல்லாவற்றையும் தமிழ்நாட்டுக்குள்ளே நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆனால் டெல்லி ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டுடைய கரும்புக்கு என்ன விலை என்று நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள், பேசுகிறார்கள். தமிழ்நாட்டிலே நாம் செய்யக்கூடிய அந்த விவசாயத்தில் வரக்கூடிய நெல் இருக்கிறதா, அதனுடைய ஈரப்பதம் என்ன என்று டெல்லியிலே கணக்கெடுக்கிறார்கள். எல்லா அதிகாரமும் டெல்லியிலே குவிந்து கிடக்கிறது. ஏதாவது ஒரு துறையில நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா? இதோ கல்விக்கு அடுத்தது புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வருகிறார்கள். என்ன புதிய கல்விக் கொள்கை? தமிழர்களே கல்விக்கூடத்திற்கு வராதீர்கள், வெளியே போங்கள். இதுதான் புதிய கல்விக் கொள்கை. 1ஆம் வகுப்புக்கு, 3ஆம் வகுப்புக்கு, 5ஆம் வகுப்புக்கு, 8ஆம் வகுப்புக்கு, 10ஆம் வகுப்புக்கு, 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு கொண்டு வரப் போகிறார்கள். இந்த பொதுத் தேர்வு என்பது கிட்டத்தட்ட மருத்துவத்துறையில இன்றைக்கு நீட் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா,
அதை போன்ற ஒரு பொது தேர்வை 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்த போகிறார்கள். அதன் வழியே நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கல்வி வராது என்று புதிய கல்விக் கொள்கையின் வழியாக இப்படியான ஒரு திட்டத்தை வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி வராது என்று அவர்களே முடிவு செய்தக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறார்கள். அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விகளை எந்த இந்தி மொழி வரக்கூடாது என்று நாம் போராடினோம் 1965 அந்த இந்தி மொழியை சமஸ்கிருத மொழியோடு இணைத்து தமிழ்நாட்டிற்குள் திணிப்பதற்கான ஏற்பாட்டை புதிய கல்விக் கொள்கை செய்கிறது. தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று டெல்லியிலே முடிவு செய்கிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் டெல்லியிலே முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை இந்திய ஆட்சியாளர்கள் எப்படி பெற்றார்கள்? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வழியாக பெற்றார். இன்னைக்கு இப்ப மின்சாரம் போயிடுச்சு, உடனே இந்த மின்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கிறது, நாம் உற்பத்தி செய்கிறோம். இந்த மின்சாரத்தினுடைய விலையை யார் நிர்ணயம் செய்வது? இந்த மின்சாரம் யாருக்கு போக வேண்டும், யாருக்கு போகக்கூடாது என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாட்டிலே இருக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய அனல் மின் நிலையம் நெய்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பு நிலக்கரியை வைத்து நாம் உருவாக்கக்கூடிய அந்த அனல் மின் நிலையத்தில் உருவாக்கக்கூடிய மின்சாரம் இருக்கிறது. அதை கொண்டு இந்திய அரசு, இந்திய ஆட்சியாளர்கள் காவிரியை தொடர்ந்து மறுத்து இருக்கக்கூடிய கர்நாடகத்திற்கு அனுப்புகிறார்கள். முல்லை பெரியார் உரிமையை மறுக்கக்கூடிய கேரளாவுக்கு அனுப்புகிறார்கள். பாலாற்று உரிமையை மறுக்கக்கூடிய ஆந்திராவுக்கு அனுப்புகிறார்கள். அடுத்து திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? சிங்கள அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய நெய்வேலி மின்சாரத்தை அனுப்புவதற்கு திட்டம் நடக்கிறது. இந்த மின்சாரம் தமிழ்நாட்டிலே நாம் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மின்சாரம் இவரவர்களுக்கு போக வேண்டும் என்று யார் முடிவெடுப்பது? இந்திய ஆட்சியாளர். நம்முடைய வளமாக இருந்தாலும் கூட நாம் அதில் முடிவு செய்ய முடியாது என்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறார். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை ஒரு சூறையாடக்கூடிய ஒரு இடமாக, வளங்களையும் இங்க இருக்கக்கூடிய மனித உயிர்களையும் உரிமைகளையும் சூறையாடக்கூடிய ஒரு இடமாக இந்திய ஆட்சியாளர்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு தமிழ் இனம் ஆளாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தமிழினம் என்று நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 10 ஆண்டுகளே இந்த தமிழ்நாடு இதே நிலைமையில இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுகிறார், தமிழ்நாட்டை நாங்கள் நினைத்தால் 2ஆக துண்டாடுவோம் என்று பேசுகிறார். இதோ போகிற போக்கில் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அல்ல. ஏற்கனவே காஷ்மீர் என்ற தாயகத்தை 3ஆக உடைத்த கயவர்கள் அவர்கள். காஷ்மீர் என்ற தாயகம் 2019ஆம் ஆண்டு 3 பகுதிகளாக உடைக்கப்பட்டது. யாரை கேட்டு உடைத்தார்கள்? காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களை கேட்டார்களா? கிடையாது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, அமைச்சர்களை, முதலமைச்சரை கேட்டார்களா? கிடையாது. டெல்லியிலே ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டு இவர்கள் விவாதம் நடத்தி ஒரே நாளில் நாடாளுமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து முடித்து அந்த காஷ்மீர் தாயகத்தை எல்லாம் செய்து விட்டார்கள். அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும் என்று எச்சரிக்கை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். RSS அமைப்பு சொல்கிறது, இந்திய துணைக்கண்டத்தை 200 ஜன்பத்துகளாக பிரிக்க வேண்டும். என்ன 200 ஜன்பத் என்றால், தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் 200 நிர்வாக அலகுகளாக உடைக்கப்பட வேண்டும் என்று RSS கருதுகிறது. அவர்கள் வெளிப்படையாக எழுதுகிறார்கள். அப்படியெல்லாம் உடைத்து விட்டால் தமிழினம், தமிழ்நாடு, தமிழர்கள் என்று பேசக்கூடிய நிலைமை இருக்காது என்று கருதுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் எதிரிகள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். 2ஆக 3ஆக தமிழ்நாட்டை பிரிக்கக்கூடிய திட்டம் தொடர்ந்து அவர்கள் கையில இருக்கிறது. இந்து முன்னணி அமைப்பு எப்போது அவர்கள் எப்படி போடுவாங்கன்னா, அவங்களுடைய லெட்டர் பேட்ல பாத்தீங்கன்னா வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு என்று அவன் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கான். அவனோட லெட்டர் பேட்ல அப்படிதான் போட்டிருப்பான். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை சூறையாடக்கூடிய, துண்டாடக்கூடிய ஒரு நிலைமையை ஆரிய சக்திகள் தொடர்ந்து அதை பத்தி ஒரு அச்சத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தமிழினம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியத்திற்கு சவால் விட்ட இனமாக இருந்திருக்கிறது. மதுரையிலே பாண்டி கோயில் என்ற பகுதி இருக்கிறது. அந்த பாண்டி கோயிலை தாண்டிதான் மதுரை பகுதிக்குள்ள நுழைய முடியும். அந்த பாண்டி கோயிலை போய் பார்வையிட்ட நம்முடைய பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் சொன்னார், இந்த பாண்டி கோயில் என்பது ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய நினைவிடமாக இருக்கலாம் என்றார். யார் அந்த ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன்? ஆரிய படையை விரட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அடித்து விரட்டிய மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன். அவருடைய வம்சாளிகளாகத்தான், வாரிசுகளாகத்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆரிய படைகளை அன்றைக்கு விரட்டினார்கள். இன்றைக்கும் ஆரிய படைகள் வடநாட்டிலிருந்து வரும்போது தமிழர்கள் விரட்டி கொண்டிருக்கிறோம். கோபேக் மோடி என்று போடுகிறோமே, அது என்ன? ஆரியர்களுக்கு, வடவர்களுக்கு நாம் தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பு. மிகப்பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் கூட கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்யாத நிலைமையில
சமூக வலைத்தளங்களே கோபாக் மோடி என்று கொந்தளித்த தமிழர்கள் இந்திய அளவிலே உலக அளவிலே இதை ட்ரெண்ட் ஆக்கினார்கள் அல்லவா? அந்த வடவர் எதிர்ப்பு என்பது நம்முடைய ரத்தத்திலே ஊறி போய் கிடக்கிறது. நம்முடைய வீட்டிலே படுக்க போனா கூட வடக்கிலே தலை வைத்து படுக்காதே என்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு வடவர் எதிர்ப்பு சிந்தனை நம்முடைய மரபில் இருக்கிறது. நம்முடைய சாமிகள் குலதெய்வங்கள் எல்லோரையும் பாருங்கள். எந்த மாரியம்மனாக இருக்கட்டும், காளியம்மனாக இருக்கட்டும், எல்லோரும் ஆயுதத்தை பார்த்து வடக்கை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். வடக்கிலிருந்து நமக்கு ஆபத்து வரும், அவர்களை பாதுகாப்பதற்கு நான் ஆயுதத்தோடு நிற்கிறேன் என்று நம்முடைய குலசாமிகள் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு வடவர்கள் ஆரியவர்கள் மிகப்பெரிய கேட்டை கடந்த காலத்தில் ஏற்படுத்தினார்கள். அந்த கேட்டையெல்லாம் முறியடித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய பாண்டிய நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், வடவர்களை கட்டுக்குள் வைத்தவர்கள். அந்த வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாம் தான் இன்றைக்கு வடவருடைய இந்திய ஆட்சி அதிகாரத்தின் கீழே திண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் பெயரிலே, இந்திய தேசியத்தின் பெயரிலே அவர்கள் தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். துண்டாடுவோம் என்று கொக்கரிக்கிறார்கள். அதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போராட்டம் என்று 2017 நாம் நடத்தியது என்ன? நம்முடைய 5000 ஆண்டு பழமையான ஜல்லிக்கட்டை வடவர்கள் தடுத்து நிறுத்திய போது ஒட்டுமொத்த தமிழினமும் தெருவில் இறங்கியது. வடவர் எதிர்ப்பு போராட்டமாகத்தான் அது நடந்தது. மிகப்பெரிய அளவிலே அது நடந்தது. இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாம் எதிர்த்து விரட்டி இருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய கட்சிக்காக விளங்கக்கூடிய திமுக, அதிமுக போன்றவர்கள் பங்கெடுத்து கிடையாது. சாதாரண மக்கள், உழவர்கள், ஐயா நம்மாழ்வார் போன்றவர்கள் களத்தில் இறங்கி அந்த திட்டத்தை முறியடித்தோம். யார் கொண்டு வந்தது? இந்திய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த திட்டம். ஸ்டெர்லைட் என்ற பெயரில் அகர்வால், வடநாட்டு அகர்வால் ஒருவர் தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி சூரியக்கு திட்டத்தை கொண்டு வந்த போது தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து அதை முறியடித்தோம். இப்படி வடவர் எதிர்ப்பு என்பது, வடவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து போராடுவது என்பது நம்முடைய ரத்தத்திலே ஊறி போய் கொண்டிருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு முறையும் திட்டங்களை எதிர்த்து போராடி நாம் முறியடித்துக் கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் முறைப்படுத்தி செய்வதற்கு, ஒரு தத்துவமாக ஏந்தி செய்வதற்குத்தான் தமிழ் தேசிய பேரியக்கம் ஒரு தத்துவ ஆயுதத்தை கூட்டரசு கோட்பாடு மாநாட்டின் வழியாக வழங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் அப்படியான கூர்மையான ஆயுதங்களாக தமிழ் மக்களும் கையளிக்கப்பட்டிருக்கு. இந்தியா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசு என்பது ஒரு முழுமையான கூட்டரசாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையான தீர்மானம். இன்றைக்கு யூனியன் ஆஃப் இந்தியா என்று அரசமைப்பு சட்டத்தில் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன? இந்திய ஒன்றியம் ஒன்றியமாக இருக்கிறதா? கிடையாது. ஒற்றை ஆட்சி இந்தியா நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம் என்று எல்லா வகையிலும் ஒரு ஒற்றைத்தன்மை திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக பல் முனைகளிலிருந்தே நாம் தாக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு தேசிய குடியரசு, தமிழ் தேச குடியரசு என்ற வகையிலே நாம் உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி இறையாண்மையுள்ள பல தேசியங்களுடைய கூட்டு அமைப்பாக இந்தியா இருக்கலாம் என்பதுதான் முதன்மையான தீர்மானம். இந்தியாவை பாரத் என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள். இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டமே சொல்கிறது. பாரத் என்று எங்கிருந்து எடுத்தார்கள்? நம்முடைய பூதலூர் நாட்டை கூட, பூதலூர் என்ற பெயரை கூட நாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கல்வெட்டிலே இதோ பாருங்கள், இங்கே ஏரியூர் நாடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வள நாடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பூதலூர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஊரின் பெயர் என்று கல்வெட்டு சான்றுகளின் வழியாக பேசுகிறோம். அதுபோல பாரத் என்பதற்கு இந்தியாவிலே எந்த மூலையிலாவது ஒரு கல்வெட்டு கிடைத்திருக்கிறதா? ஒரு செப்பேடு கிடைத்திருக்கிறதா? கிடையாது. ஆரிய புராணங்கள்ல இருக்கக்கூடிய பரதன் என்ற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தின் வழியாக பாரத் என்று பொய்யாக ஒரு மத நம்பிக்கை அடிப்படையில் தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த கற்பனையை ஏற்றுக்கொண்டுதான் இந்தியாவை பாரதம், பாரத் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இந்தியாவை பாரத் என்று அழைக்க கூடாது என்பது இன்னொரு தீர்மானம். இந்தியாவை இந்தியா என்று கூட அழைக்கலாம். ஏன்? இந்தியா என்ற பெயர் தமிழருடைய சிந்து நதியின் பெயர். சிந்து என்ற அந்த வார்த்தையை உச்சரிக்க தெரியாமல் அங்கு வந்த பாராசீகர்கள், அவர்கள் ரோமானியர்கள் இந்து என்று சொல்லிவிட்டார்கள். சிந்து என்பதை இந்து என்று சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் சிந்து நதியை அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதியை இந்தியா என்று அழைத்தார்கள். அந்த பெயராவது இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இந்தியாவை பாரத் என்று அழைக்க கூடாது. அதுபோல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் அலுவல் மொழி, இந்தியாவுடைய அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும். தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளும் இந்தியாவுடைய அலுவல் மொழியாக இருக்க வேண்டும். இப்போது என்ன நிலைமை? இந்தி தான் இந்தியாவுடைய ஒற்றை ஆட்சி மொழி. துணை ஆட்சி மொழியாகத்தான் ஆங்கிலத்தை வைத்திருக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் உரிமையை மறுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக உரிமை மீட்கக்கூடிய அளவிலே தீர்மானங்களை தான் இந்த மாநாட்டிலே போட்டிருக்கும். அடுத்தது ஆளுநர் பதவி என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஒரு அரசு தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது.
ஆனால் அந்த அரசை விட அதிகாரம் படைத்த நபராக யார் இருக்கிறார் என்றால் இந்த ஆளுநர். தமிழ்நாட்டு மக்கள் நீட் வேண்டாம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதிலே கையெழுத்திட மறுக்கிறார் ஆளுநர். எந்த அதிகாரத்தை வைத்து அவர் கையெழுத்திட மறுக்கிறார்? டெல்லி ஆட்சியாளர்கள் கொடுத்த அதிகாரத்தின் வழியே. ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒரு தீர்மானத்தை, ஒரு கருத்தை சொன்னார்கள் என்றாலும் கூட ஆளுநரை கருத்தே மேலோங்கியது என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. யார் உண்டாக்கிய பதவி அந்த ஆளுநர் பதவி? வெள்ளைக்கார காலத்திலே இந்தியர்கள் அடிமைகள் என்ற அளவிலே அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு கவர்னர் ஜெனரல் என்று போட்டார்கள். அதெல்லாம் வெள்ளை அதிகாரிகளை வைத்து போட்டார்கள். அதே பதவி என்பது இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கிறது. ஒரு காலத்திலே வெள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள், சுரண்டினார்கள். இன்றைக்கு தில்லி கொள்ளையர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வடிவம் தான் அந்த ஆளுநர் பதவி அப்படியே இருப்பது. அந்த ஆளுநர் பதவியை நீக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசை ஒரே தீர்மானத்தின் வழியாக 356 வழியாக கலைக்கலாம் என்ற ஒரு உறுப்பை அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்திலே வைத்திருக்கிறார்கள். அந்த உறுப்பு நீக்கப்பட வேண்டும். இந்த 356 நீக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் இந்த மாநாட்டிலே நாம் போட்ட முகாமையான தீர்மானம். அடுத்தது வரி அதிகாரம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்குள்ளே எவ்வளவு வரியை விதிக்கலாம், எவ்வளவு வரியை வசூல் பண்ணலாம் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஆட்சியாளர் தான் முடிவு செய்ய வேண்டும். டெல்லி ஆட்சியாளர்கள் எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரி வசூல் செய்யக்கூடாது. உலகத்திலே இல்லாத ஒரு நடைமுறையை நாம் சொல்லவில்லை. ஏற்கனவே சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலே, கனடா போன்ற நாடுகளிலே, ஜெர்மனி போன்ற நாடுகளிலே இதுதான் இருக்கிறது. அங்க பல மாகாணங்கள் இருக்கிறது. ஒரு இனத்திற்குள்ளேயே பல மாகாணங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாகாணத்திலே அந்த மாகாண அரசு தான் வரி திரட்டுகிறது, வரி விதிக்கிறது, வரி வசூல் பண்ணுகிறது. அந்த வரி தொகையை வைத்துக் கொண்டு அந்த மத்திய அரசாக இருப்பவர்களுக்கு அவர்கள் ஒரு நிதியை கொடுக்கிறோம் என்று தீர்மானம் போடுவார்கள். இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்க இருக்கக்கூடிய ட்ரம்ப் இருக்கார்களா, அவர்கிட்ட என்ன இருக்கு? அங்க நாணயம் அச்சடிக்கக்கூடிய துறை இருக்குது, பாதுகாப்பு துறை இருக்குது, வெளியுறவுத்துறை, இதுதான் ட்ரம்ப் கிட்ட இருக்கும். ஆனா மாகாண ஆட்சிகள் அங்க இருக்கக்கூடிய மாகாண அரசுகளிடம் இருக்கும். அந்த மாகாண அரசு ஒரு வரியை திரட்டி அவர்கள் ஒரு தொகையை வைத்திருப்பார்கள். அவர்களுடைய செலவுக்கு போக மீதி இருக்கக்கூடிய தொகையிலே எனக்கு ஒரு கொஞ்சம் நிதி கொடுங்கள் என்று அந்த அங்க அமெரிக்காவுடைய அதிபர் போய் கேட்பார். எங்களுக்கு அந்த செனட்ல போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் நிதி கொடுங்க, எங்களுக்கு இந்த ஊர்ல போர் நடக்குது கொடுங்கன்னு கேட்பார். இது போல பல நாள் ஜெர்மனியில, சுவிட்சர்லாந்துல, கனடால இப்படிதான் இருக்கு. மாகாணங்கள் தான் வரி திரட்டக்கூடிய அதிகாரத்தை பெற்றவை, வசூல் செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றவை. ஆனால் தமிழ்நாட்டில என்ன நடந்து கொண்டிருக்கு? எல்லா வரியையும் விதிப்பவர்கள் யார்? இந்திய அரசு. இங்க இருக்கக்கூடிய நெல்லுக்கும் சரி, உப்புக்கும் சரி, நாம் போடக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், ஒரு உணவகத்துல போயிட்டு நம்ம உணவு உணவுனா அதற்கான வரி உட்பட எல்லாவற்றையும் ஜிஎஸ்டி என்ற பெயரில் இந்திய அரசு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருமானத்தை தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு செல்கிறார்கள். இந்தியா முழுக்க அப்படி கொண்டு செல்லக்கூடிய தொகையில அதிகமான தொகை தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய தொகைதான். ஆனால் ஒரு ஆபத்து காலத்தில் கூட நமக்கு எப்படி நிதி கொடுக்கிறார்கள்? ஒரு மிகப்பெரிய கஜா புயலை இந்த பகுதியில, டெல்டா பகுதியில் நாம் சந்தித்தோம். அந்த புயலுக்கு நிவாரணம் கேட்ட போது என்ன கொடுத்தார்கள்? தமிழ்நாட்டிலே தானே புயல் புரட்டி போட்ட போது என்ன கொடுத்தார்கள்? பெருவெள்ளம் 2015 சென்னையை புரட்டி போட்ட போது என்ன கொடுத்தார்கள்? ஒரு மிகப்பெரிய ஆபத்திலே நாம் இருந்த போது கூட தமிழ்நாட்டுக்கு நிதி மறுக்கக்கூடிய ஒரு அவலத்தை தான் நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே நிதியை சுருட்டி கொள்ளக்கூடிய டெல்லி ஆட்சியாளர்கள் ஒரு ஆபத்து காலத்தில் கூட நம்மை கண்டு கொண்டது கிடையாது. அந்த அளவிற்கு கொள்ளையடிக்கிறார்கள். இந்தியாவிலேயே வருமான வரியை அதிகமாக திரட்டி தரக்கூடிய பகுதியாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது. தனிநபர் வருமான வரி, அது இதுபோல கார்பரேட் டாக்ஸ் என்ற பெயரில் நிறுவன வருமான வரி, இவையெல்லாம் இந்திய அரசுக்கு போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் வரியாக மிகப்பெரிய லாபத்தை இந்திய அரசு ஈட்டிக் கொண்டிருக்கிறது. இங்கே காவிரி பகுதியில் இருக்கக்கூடிய நரிமணம் பகுதியிலே கிடைக்கக்கூடிய பெட்ரோல் இந்திய அரசுக்கு சொந்தம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கனிம வளங்கள் இந்திய அரசுக்கு சொந்தம். சேலத்திலே இரும்பு கிடைக்கிறது, இந்திய அரசுக்கு சொந்தம். நெய்வேலியிலே அனல் மின் நிலையம் இருக்கிறது, அங்க பழுப்பு நிலக்கரி கிடைக்கிறது, இந்திய அரசுக்கு சொந்தம். இதையெல்லாம் விற்று பல்லாயிரம் கோடி வரி வருமானத்தை இந்திய அரசு ஈட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதுல ஒரு சிறு பகுதியை கூட ஒரு ஆபத்து காலத்தில் கூட நமக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டை ஒரு காலனியாக எப்படி வெள்ளைக்காரர்கள் கருதினார்களோ அதை விட கொடூரமாக தமிழ்நாட்டை இந்திய ஆட்சியாளர்கள் ஒரு காலனியாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு அடிமை மாநிலமாக இவர்களுக்கு ஏன் நாம் நிதி தர வேண்டும் என்ற அளவிலே நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நாம் இதற்கு மாற்றாக அனைத்து வரிகளையும் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு அரசு திரட்ட வேண்டும். அந்த வரியினுடைய ஒரு பகுதியிலே நாம் வேண்டுமானால் இந்திய கூட்டாட்சிக்கு நாம் ஒரு பகுதியை கொடுக்கலாம். அதுவும்
அப்படியே கொடுப்பது கிடையாது. அதை ஒரு விவாதம் செய்து என்ன தேவை அவர்களுக்கு இருக்கிறது என்று அதற்கென்று ஒரு கவுன்சில் போட்டு நாம் கொடுக்கலாம். ஆனால் எல்லா வரியும் இந்திய அரசு கொடுக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை முற்றிலும் நிராகரிக்கப்பட்டு தூக்கப்பட வேண்டும். எனவே நாம இப்படியான ஒரு மாற்று சிந்தனையை தமிழ் தேசிய பேரியக்கம் தான் முன்வைக்கிறது. அதுபோல பல்வேறு திட்டங்களை நாம் முன்வைக்கிறோம். இந்த திட்டங்களின் வழியாக ஒருவேளை இந்திய அரசை இப்படி என்றால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றினோம் என்றால், இந்தியாவை ஒரு கூட்டாட்சியாக மாற்றினோம் என்றால் தமிழ்நாடு முதலில் நீடிக்கலாம் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த கூட்டரசு கோட்பாடு மாநாட்டிலே தீர்மானமாக போட்டிருக்கிறோம். அந்த தீர்மானங்களை விளக்கித்தான் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திற்கே கூட்டரசு என்று கூட்டரசு என்றால் என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு இனமாக சோழ பேரரசு விளங்கியது. அதுபோல் பல்வேறு இடங்களிலே ஆய்வாளர்கள் எடுத்து பார்க்கிறார்கள், வியந்து போகிறார்கள். இப்படியெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள், இப்படியெல்லாம் வரி திரட்டி இருக்கிறார்கள், வியந்து போன ஒரு இனம். அப்படிப்பட்ட ஒரு இனம் இன்றைக்கு சொந்த காலில் நிற்க முடியாமல் அந்த இனம் ஒரு மிகப்பெரிய அளவில் அடிமை சுரண்டலுக்கு உள்ளாகி இருக்கின்றதால் நமக்கு எப்படிப்பட்ட கோபம் வர வேண்டும்? இன்றைக்கு தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் இவ்வளவு உரிமைகளும் பறிகொடுப்பதற்காகத்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட ஆட்சியாளர்கள் இந்த 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக என்ன ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? எல்லா உரிமையிலும் பறித்து டெல்லிக்காரர்கள் யார் அடக வைப்பதென்றால் திராவிட ஆட்சியாளர்கள், திமுகவும் மதிமுகவும் தான். குறைந்தபட்சம் நம்முடைய கோயில்களே தமிழ் ஒழிக்க வைக்கிறாங்க, அதுவும் கிடையாது. எல்லா கோயில்களும் சமஸ்கிருதம் தான் இருக்கு. அதை மாற்ற வேண்டும் என்று ஐயா மணியரசன் தலைமையிலே தெய்வ தமிழ் பேரவை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டங்களுக்கு கூட அனுமதி கிடையாது. போராட சென்ற அம்மா சத்யபாமா அம்மையார் போன்றவர்களை இடித்து தள்ளுகிறார். அந்த அளவிற்கு மிக கொடுமையான ஆட்சியை ஆரிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட ஆட்சியாளருடைய துணையாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சுரண்டலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகளிலே இதே தமிழ்நாட்டிலே இந்திக்காரர்கள் நம்முடைய எண்ணிக்கைக்கு சமமாக வந்து விடுவார்கள். திரிபுரா என்ற மாநிலம் திரிபுரி மொழி பேசக்கூடிய மக்களுடைய பெயரால் அமைந்த மாநிலம். ஆனால் அந்த திரிபுரி மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த மண்ணிலே வெறும் 22 விழுக்காடு. 78 விழுக்காடு அந்த மண்ணிலே யார் என்றால் வங்காளிகளும் இந்திக்காரர்களும். அந்த மண்ணிலே திரிபுரா மொழி சொந்தக்காரன் ஒரு சட்டசபையில ஒரு தீர்மானம் போடணும், பேசணும் அப்படின்னா முதல் நாள் அனுமதி வாங்கணும். ஏன்னா பிற ஆட்களுக்கு தெரியாது. அவனுடைய சட்டமன்றத்திலே அவனுடைய மொழியை பேசுவதற்கே அவன் ஒரு தீர்மானம் வாங்கணும், முன் அனுமதி வாங்கணும். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அவலத்தை இந்தியாவிலே பல மாநிலங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அசாமிலே இது போன்ற நிலைமை வந்து விட்டது. 52 விழுக்காடு பிற மாநிலத்தவர் தான் அங்க இருக்கிறாங்க. அசாம்ல வெறும் 48 விழுக்காடு தான் அந்த மண்ணின் மக்கள். அது போன்று அங்க இருக்கக்கூடிய பிற தாயங்கள் போராடித்தான் இன்னர் லைன் பர்மிட் என்ற உரிமை வாங்கி இருக்கிறார்கள். இன்னர் லைன் பர்மிட் என்றால் தமிழ்நாட்டிலிருந்து நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மிசோரம் போன்ற பகுதிகளுக்கு நாம் போனோம் என்றால் நமக்கு ஒரு அனுமதி வாங்க வேண்டும், இன்னர் லைன் பர்மிட் வாங்க வேண்டும். அந்த பகுதியில் போய் நாம் வேலை பார்க்க முடியாது. போய்விட்டு இத்தனை நாள்ல திரும்ப வந்துடும். வெளிநாட்டுக்கு எப்படி போகிறதுக்கு விசா இருக்கிறதோ, துபாய்க்கு அமெரிக்காவுக்கு போவதற்கு எப்படி விசா இருக்கிறதோ, அது போன்ற ஒரு நிலைமையை இந்தியாவிற்குள்ளேயே சில மாநிலங்கள் போராடி உரிமையாக பெற்றிருக்கின்றன. அப்படி பெற்றதனால்தான் அந்த மாநிலங்களில் இன்றைக்கு குறைந்தபட்சம் அந்த மாநிலத்தவராவது அங்கே நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த போன்ற எந்த பாதுகாப்பும் தமிழ்நாட்டிற்கு கிடையாது. கடந்த வாரம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடலூரில் ஒரு விபத்து. செம்மங்குப்பம் என்ற பகுதியிலே ஒரு தொடர்வண்டி கேட் இருக்கிறது. அந்த தொடர்வண்டி கேட்டிலே தொடர்வண்டி வரக்கூடிய நேரத்திலே அந்த கேட்டை மூட வேண்டும். அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு ஆளு தூங்கிட்டு இருக்காரு. கேட்டா பங்கஜ் சர்மா, இந்திக்காரர். தமிழ்நாட்டிலே அந்த செம்மங்குப்பம் பகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பெரும்பான்மையான தொடர்வண்டித்துறை பணிகளிலே அது போன்ற இந்திக்காரர்கள் தான் இருக்கிறார்கள். அங்கே போனோம்னா நம்ம தொடர்வண்டி நிலையங்களுக்கு போனோம்னா எப்படி இருக்கிறது? கிட்டத்தட்ட பீகாரில் இருப்பது போன்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஒரு ரிசர்வேஷன் ஃபார்ம் வாங்க போறோம், அங்க போய் பாக்குறோம், படிவம் கேட்கிறோம். தமிழ்ல வந்து நான் சென்னையில இருந்து தஞ்சாவூர் போகணும்னு கொடுத்தோம்னா எனக்கு தமிழ் புரியாது, இங்கிலீஷ்ல எழுதிட்டு வான்னு கொடுக்குறான், ஹிந்தியில எழுதிட்டு வான்னு சொல்றான். பல இடங்கள்ல தகராறு நடந்திருக்கு. இந்திய அரசனுடைய நிறுவனங்கள், வங்கிகளாக இருக்கட்டும், அஞ்சலகமாக இருக்கட்டும், தொடர்வண்டி துறையாக இருக்கட்டும், இந்திக்காரர்கள் எல்லா இடத்திலயும் இருக்கிறான். அப்படி அமர்த்தப்பட்டவர் தான் இந்த பங்கஜ் சர்மா. எப்படி இவங்க வராங்க? நேர்மையா தேர்வு எழுதி வராங்களான்னு பார்த்தா கிடையாது. முறைகேடுகள், மோசடிகள் வழியாகத்தான் வராங்க. 2016ஆம் ஆண்டு மதுரையிலே அஞ்சலக துறைக்கான தேர்வு நடக்கிறது. அஞ்சல் துறையில மட்டும் என்ன ஒரு விதி இருக்குன்னா, எந்த மாநிலத்துல அந்த பணியாற்ற போகிறோமோ அந்த மாநிலத்தின் மொழியை அவர்கள் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதற்கென்று தமிழ் மொழி தேர்வை நடத்துகிறார்கள் 2016ஆம் ஆண்டு. ஏனென்றால் அந்த அஞ்சலக கடிதத்தில் வரும்ல, முகவரி வரும், ஃப்ரம் டு அட்ரஸ் இருக்குல்ல, அது தமிழ்ல வரும். அது புரியாது அவங்களுக்கு.
அதனால தமிழ் தேர்வு என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அந்த தமிழ் தேர்வு 25 மதிப்பெண்ணுக்கு 25 மதிப்பெண் 25க்கு 25 என்று ஒரு 20 பேர் வாங்குறாங்க. தமிழ் பசங்க பார்த்தா 14 15 வாங்கும்போது எப்படி இவங்க மட்டும் 25 வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணுக்கு கைபேசி எனக்கு அழைத்து பார்க்கும்போது தமிழ் நகி மாலம்னு அவன் சொல்றான். தமிழ் தெரியாது, தமிழ் எழுத படிக்க தெரியாதவர்கள் தமிழ் மொழியில 25க்கு 25 மதிப்பெண் பெற்றார்கள். அதன் பிறகு அந்த மாணவருடைய புகாரின் பேரில் அந்த தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. சிபிஐ விசாரணையிலே பல இந்திக்காரர்கள் ஹரியானாக்காரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். வழக்கு நடந்து வருகிறது. இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறையுடைய அமைச்சகம் செயல்படுத்தக்கூடிய ஒரு ராணுவ ஒரு பாதுகாப்புத்துறை தொழிற்சாலை ஆவடியில் இருக்கிறது. ஆவடியில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புத்துறை HVF தொழிற்சாலையில தான் இந்திய ராணுவத்துக்கான அர்ஜுனா டேங்கர் தயாராகி போயிட்டு இருக்கு. அந்த பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைக்குள்ள நடந்த தேர்வுல இந்திக்காரர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். எதற்காக? ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய அரசுடைய தலைமையகம் போல இருக்கக்கூடிய பகுதி சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன், அங்கே இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அலுவலகங்களே முறைகேடாக பணியில் அமர்ந்தவர்கள் ஆள்மாறாட்டம் செய்தவர்கள் என்று பல இந்திக்காரர்களை இதே சிபிஐ கைது செய்திருக்கு. இதெல்லாம் வழக்கு நடந்து கொண்டிருக்கு. இப்படி பல்வேறு முறைகேடுகள் வழியாகத்தான் இந்திக்காரர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஏதோ இந்திய அரசு நிறுவனங்கள்ல மட்டும் கிடையாது, சாதாரண பணிகளுக்கு வந்து விட்டார்கள். அதனுடைய பெரிய பாதிப்பை தான் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க போதும். ஏதோ அந்த ரயில் கிஃப்ட்ல அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் இது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 2024 சென்னையில ஒரே டிராக்ல 2 தொடர் வண்டிகள் நேருக்கு நேர் வந்து விட்டது. அந்த நேரத்தில் விசாரித்து பார்த்தோம் என்றால் ஒரு தொடர் வண்டியை ஓட்டி வந்தவர் இந்திக்காரர்கள், இன்னொருவர் தமிழர். 2 பேருக்கும் மொழி புரியாதனால அப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்றாங்க. அதன் பிறகு சென்னையில தாம்பரம் கோட்டை ரயில்வே அலுவலகர் என்ன உத்தரவு போட்டார் தெரியுமா? எந்த கம்யூனிகேஷன், எந்த தகவல் தொடர்பு அந்த ஊழியர்கள் இருக்காங்களா, தொடர் வண்டி பள்ளி ஊழியர்கள், அவர்கள் பேசிக்கொள்ள வேண்டும் என்றாலும் இந்தியில் தான் பேச வேண்டும் என்று உத்தரவுப்படுகிறார்கள். மிக கடுமையான எதிர்ப்பு வந்த போதுதான் அந்த உத்தரவை திரும்ப பெற்றார்கள். அந்த அளவிற்கு இந்திய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டிற்குள்ளே இந்திய அரசு பணிகள் வழியாகவும் வெவ்வேறு துறைகள் வழியாகவும் இந்திக்காரர்களை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றுங்கள் என்று சொல்வார்கள். கற்பனையாக சொல்லவில்லை. சென்னையில ஒரு தனியார் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், வெறும் 3500 உறுப்பினர்களா அந்த நடிகர் சங்கத்துல. அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய 20 ஆண்டு கால தேர்தலில் என்ன வாக்குறுதி தெரியுமா? இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு நடிகர் சங்கமாக மாற்றுவோம் என்பது வாக்குறுதி. 20 ஆண்டு காலமாக செய்ய முடியவில்லை. ஒரு தனியார் சங்கத்திலே தென்னிந்திய என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற முடியவில்லை. இவர்கள் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் எல்லா உரிமையை பறிகொடுக்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டின் பெயரை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கூட ஒற்றுக்கொள்வார். ஏற்கனவே தமிழகம் குழப்பித்தானே இருக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு போடுறாங்களே, என்ன ஓரணி? திமுக சொல்றாங்க ஓரணியில் தமிழ்நாடு. அது போல அதிமுக என்ன சொல்றாங்க? தமிழகத்தை மீட்போம். நாம் ஒரு உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓரணியில் நாம் நின்று தமிழ்நாட்டை இந்த ஆரிய திராவிட ஆட்சியாளரிடம் மீட்க வேண்டும். அதற்குரிய செய்திகளை தமிழ் மக்களிடம் கடத்த வேண்டும். அதற்குரிய களப்பணிகளை, போராட்ட பணிகளை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு, தமிழின தாயகம் என்பது முன்பு போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் என்று பேசுகிறோம் அல்லவா? குறைந்தபட்சம் 2010 நாம் இப்படி இருந்தோம், 2015 நாம் இப்படி இருந்தோம் என்று கூட பேச முடியாத ஒரு அவல நிலைமைக்கு நம்மை கொண்டு சென்று விடுவார்கள். எனவே நாம் விழிப்புணர்வோடு தமிழ் இனத்தோர் ஒன்றுபட்டு ஓரணியில் நின்று திராவிட ஆரிய ஆட்சியாளர்களை விரட்டி அடிக்கக்கூடிய அளவிலே கருத்து ஆயுதம் என்று தமிழ் மக்களை ஓரணியில் திரட்ட வேண்டும். அதற்கான ஒரு களமாக இந்த கருத்தரங்கத்தை, விளக்க கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.